இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு 66 அல்லது 67 வயது இருக்கும். தீமோத்தேயுக்கு ஒரு 36 வயசு இல்லை 37 வயசு, 30 வருஷம் கம்மி. அவனுக்கு எழுதுறாரு. எழுதும்போது என்ன எழுதுறாரு? மகனே, நான் பாட அனுபவிக்கிறேன், அது நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால பாட அனுபவிக்கிறேன். நீ சுவிசேஷம் பிரசங்கிக்க தவறாத, நீ தீங்கு அனுபவிக்க தயாராத. அது மாத்திரமில்ல, நல்ல உண்மையுள்ள மக்களை தெரிந்தெடுத்து அவங்க கிட்ட இந்த வார்த்தையை கடத்திட்டு போயிரு. என்ன ஒரு ஆழமான ஒரு கடிதம், யோசிச்சு பாருங்க. அதனால தான் உங்களை எல்லாரும் இந்த கடிதத்தை வாசிக்க சொல்லிட்டு வந்தேன். 93 வசனம், 4 அதிகாரமாக பிரிச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சிறைச்சாலையில் தான் சாகும் தருவாயில் இருக்கும்போது, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடிச்சு விட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர போறேன், நான் அந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு அப்படின்னு எழுதும்போது, ஒரு கடிதம் எழுதக்கூடிய அப்போஸ்தலர் எப்படி எழுதுகிறார்? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்கள்ல ஒரு சத்தான தேவ வசனத்தை போதிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் குறைந்து கொண்டே போகிற காலம். எல்லாம் என்ன, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தவறிவிட்டு இன்றைக்கு ஆசீர்வாதம், இந்த மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், வாரத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிறது. நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கடிதம், அவர் எழுதின கடைசி கடிதத்தில் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு எழுதல, உனக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லி எழுதல. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கருப நிருபங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஆசீர்வாதத்தையும் வசனங்களையும் தேடிக்கொண்டிருக்கிற சந்ததியை இந்த முழு கடிதத்தை வாசிச்சு பாருங்க. தன் கடைசியா எழுதுகிற கடிதத்தில் என்ன எழுதுறாரு? நான் சாக போறேன். எதன் நிமித்தம்? சுவிசேஷத்தை நிமித்தம். என்ன ஒரு காரியம்! இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு அழைப்பை உணர்ந்து கொள்ளாதனால தான் நமக்கு எல்லாம் என்ன பிக்கல் பிடுங்கல்ல உட்கார்ந்துருக்கோம். நம்ம சிந்தை எங்க இருக்கிறது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியதா இருக்கிறதா, இல்ல சீசனாக்குறத குறிச்சு இருக்குதா, இல்ல நம்ம எதை குறிச்சு பார்க்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. எதை குறிச்சு பார்க்கிறோம்? எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இயேசு கிறிஸ்துவன் தான், எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன ஒரு கொடுமையான காரியம்! அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி எழுதலையே. நீங்க நன்றாக சரித்திரத்தை எடுத்து பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவர் மாத்திரம் எண்ணெய் தொட்டியில கொதிக்கிற எண்ணெயில தள்ளி விடப்பட்டு, அதுல சாகாதனால குச்சியை வச்சு அவரை வெளியே தூக்கி போட்டு அப்படியே பாதி வெந்த நிலைமையில பத்மோ தீவில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் எபேசு சபையில செத்தார். மீதி எல்லாருமே இரத்த சாட்சியா மரித்தார்கள். எப்படி? எல்லாரும், அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரித்து கொண்டு வந்த கிறிஸ்தவம். இன்னைக்கு எதுல இருக்கு? ஜெட்டு வாங்குறதுல, பெரிய பில்டிங் கட்டுறதுல, கார் வாங்குறதுல, காரியங்கள் பண்றதுல இருக்க ஒழிய உண்மையான கிறிஸ்தவம் இல்லை. இப்ப இங்க 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு? பாட அனுபவிக்கும் போது உண்மையுள்ளவனாயிரு. எதுக்கு உண்மையுள்ளவனாயிரு? பாட அனுபவிக்க உண்மையுள்ளவனாயிரு. நம்ம இந்த காலகட்டங்களில் பாட அனுபவிச்சா நம்ம என்ன சொல்றோம்? இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு பிரதர், இவர் ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு, இவர் என்ன பண்ணாரோ அதனால தான் பாட அனுபவிக்கிறாரு. சர்ச்சில் 30 பேர் 50 பேர் 100 பேர் வச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன சொல்றாங்க? என்னமோ பிரச்சனை இருக்குங்க. 1000 பேர் இருந்தால் அந்த சர்ச்சு தாங்க சரி, 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும் கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அது 1000 பேரோ 100 பேரோ 10,000 பேரோ, நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்களா, பாட அனுபவிக்கும் போது உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு, நீங்கள் செய்யாத ஒரு பாவத்திற்காக உங்களை குற்றம் சாட்டும் போது, இல்லை நீங்க கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கும் போது எப்படி இருக்கிறீங்க?
நீங்கள் உடனே பாட நுய்க்க ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கும்போது, என்ன நீ என்ன பெரிய கிறிஸ்தவனான்னு உங்கள் வீட்டுக்காரர்கள் உங்கள் மனைவியை சொல்லும்போது, இல்லை நீங்கள் நீ எல்லாம் என்னத்தை பெருசாக ஜெபம் பண்ணுற, வீட்டில் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போய் வேலை செய்யும்போது, நீ எல்லாம் என்ன பெரிய கிறிஸ்தவனா, இதெல்லாம் பாட நுய்க்கிறதா. நீ கிறிஸ்தவங்கிறனால உங்க கூட பேச மாட்டோன்னு சொல்லக்கூடிய காரியம், இதெல்லாம் பாடுதான். இன்றைக்கு நம்ம எந்த பாடுகளை அனுபவிக்கிறோம்? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நான் கிறிஸ்தவன், அதனால் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்கிற நிலைமையில் இருக்கீங்களா? சொல்கிறாரு, நீ பாட அனுபவிக்க எதன் நிமித்தமா? சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ பாட அனுபவிக்க தயங்காத.